ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பன்னீர் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் போடுறப்ப சொல்கிறேன். இது வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, புதினா, அப்புறம் சோம்பு, பட்டை, இது மட்டும் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ குக்கர் எடுத்துக்கலாம், ஏன்னா ரைஸ்ன்றதுனால குக்கர் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. நான் எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு ஒரு 2 வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும், சரிங்களா? அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வதங்கினோடனே உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுது, என்னென்ன சொன்னேன், வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் பூண்டு, இஞ்சி, சோம்பு, பட்டை, அப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா, இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்த விழுதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்படியே ஒரு அரோமா ஸ்மெல்லு வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதோட நான் மஷ்ரூமும் இன்றைக்கி பன்னீரும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. அது அப்போ தான் வந்து உள்ளே இறங்கும். கலந்ததுக்கப்புறம் நான் வந்து 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி லைட்டாக கொதி வரப்போ நான் கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா அது வந்து ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 3 விசில் விடுங்க. 3 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்பா வாசனை வரும் பாருங்கள். பக்கத்து வீட்டிலேருந்து வந்து கூட சொல்லுவாங்க, வேறு லெவலில் வாசனையாக இருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.